சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 2.25 சென்ட் இடத்துல 11க்கு 16ங்கிற அளவுல 3 பெரிய மாஸ்டர் பெட்ரூமை கொடுத்து கட்டின ஒரு அழகான 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு பார்க்க போறாங்க. இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு ரொம்பவே மினிமலிஸ்டிக்காகவும் அதே சமயத்துல ரொம்பவே அழகாகவும் இன்டீரியர் ஒர்க் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க் செஞ்சிருக்காங்க. கோயம்புத்தூர் சிட்டில சிட்டி லிமிட்குள்ளேயே வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கானதாக கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அழகான வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்கு. வீட்டை 40 அடி அகலமாகவும் 30 அடி நீளமாகவும் உள்ள 2.25 சென்ட் நிலத்துல டியூப்ளெக்ஸ் மாடல்ல 1600 சதுரடியில 3 வசதியான பெட்ரூமை கொடுத்து 3 BHK வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கை உபயோகப்படுத்தி ஃப்ரண்ட் சைடில் ஒரு அழகான பால்கனி செட்டப்பை கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனை செம அட்ராக்டிவாக வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல கார் என்ட்ரிக்காகவும் நார்மல் என்ட்ரிக்காகவும் 2 பெரிய மெட்டல் கேட்டை கொடுத்துருக்காங்க. கார் என்ட்ரிக்காக கொடுத்துருக்கக்கூடிய கேட் ஓப்பன் பண்ணி முதல்ல நம்ம பார்க்கறது கவர்டு பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 12.75க்கு 16. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு அழகான பேட்டர்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு குரூ டிசைன்ல அட்ராக்டிவான வேலைப்பாடுகளை செஞ்சு சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்தி பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். இதே மாதிரி வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸை கவர்டா ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாலேயே இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட்க்கும் பாத்ரூமையும் அமைச்சிருக்காங்க. இதோட அளவு 4 இந்தியன் ஸ்டைல ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது சிங்கிள் பேனல் டைப்லயே செம்ம அழகான டிசைன்ல தேக்கு மரத்திலே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி சூப்பர்பா அமைஞ்சிருக்கு. இந்த சூப்பர்பான டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியால பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸ்ல ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வால்ல அழகான மல்டிமீடியா டிவி யூனிட் சூப்பர்பான டிசைன்ல டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. இதே கலர் காம்பினேஷன்ல இந்த லிவிங் ஏரியால கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட பூஜா கேபினட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லிவிங் ஏரியாவோட தென்கிழக்கு கார்னர்ல வாஸ்துபடி அக்னிமுறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான கிச்சன். இதோட அளவு 10க்கு 10. லிவிங் ஏரியால பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களா கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி எல் ஷேப்ல கவுண்டர் டாப் அமைச்சு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல பொருத்தி ஸ்டோரேஜுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல நிறைய பேஸ் யூனிட்டும் டால் யூனிட்டும் பெரிய RCC லாஃப்ட் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ் எல்லாம் போக இந்த கிச்சனுக்குள்ளேயே தனி ஸ்டோர் ரூமையும் அமைச்சிருக்காங்க. இங்கே கடப்பாக்கள் யூஸ் பண்ணி நிறைய வால் ஷெல்ஃபை ரெடி பண்ணி ஸ்டோர் ரூமை 4.75க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வைட்ரா அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர் கேஸ்க்கு சைடில் ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேசின் யூனிட்டை மிரர் செட்டப்போட டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு சிம்பிளான டிசைன்ல ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் வுட்டன் டோரை மாட்டிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 16க்கு 11. பெட்ரூம்லயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVCல வெயிட்லெஸ் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5க்கு 6.75. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க.
இது வைடரா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு கிரனட்டை கொடுத்து ஹேண்ட் ரைல எஸ்எஸ்டியில் ரெடி பண்ணி ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக நிறைய ஸ்டெப் லைட்ஸும் பெரிய ஃபிக்ஸட் விண்டோவையும் மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜில் வடக்கு பக்கம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனியும் கிழக்கு மேற்கு பக்கம் இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. முதல்ல தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11x16. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரி சேம் செட்டப்பில் இந்த பெட்ரூமையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் மிரரையும் வால் ஷெல்ஃபையும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இதோட அளவு 5x6. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11x16. இங்கேயும் 5x6 அளவில் ஒரு வசதியான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பேசேஜில் வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர். சேஃப்டிக்காக இதை ஹெவியான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை லென்த்தான ஒரு கவர்டு பால்கனியை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியோட ஒன் சைட் வாலுக்கு பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே க்ரூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், சிஎன்சி கட் மெட்டல் பிளைட்ஸ், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து பால்கனி செட்டப்பை செம்மையாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கவர்டு பால்கனியை தாண்டினதும் பெரிய ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்கு. இந்த ஓப்பன் டெரஸ்ல இந்த வீட்டோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை துணி துவைக்கிறதுக்கான மேடையோடையும் துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளோடையும் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான பொசிஷனோடையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான வசதியான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல வீரகேரளம்ல கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 72 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.